பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நாம் இப்பொழுது காண இருக்கும் காணொளி சினிமா மோகம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த சினிமா மோகம் எதனால் வந்திருக்குது என்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், உளவியலில் சினிமா மோகம் என்பது ஒரு நபர் திரைப்படங்களை, சினிமா சித்திரங்களை அல்லது கற்பனை உலகத்தின் மீது கொள்ளும் அதீத ஈர்ப்பு மற்றும் மனமயக்கத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேலே சினிமா அந்த ஆக்டர் மேலே, அந்த நட்சத்திரம், சினிமா நட்சத்திரம் மேலே ரொம்ப ஈர்ப்பாக, கற்பனை அவங்க பேரில் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கிறதுனால அது அதீத ஈர்ப்பு மற்றும் மனமயக்கத்தில் இருக்கிறாங்க. அது சினிமா மோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உளவியல் காரணம். இதுக்கு என்ன உளவியல் காரணம் என்றதை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். இது எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜத்திலிருந்து தப்பித்தல், தங்களின் நிஜ வாழ்க்கையில் உள்ள கவலைகள் மற்றும் ஏமாற்றங்கள் மற்றும் மன அழுத்தங்களை எதிர்கொள்ள முடியாமல் தற்காலிகமான ஒரு போலி உலகத்திற்கு தப்பிக்க சினிமா உதவுகிறது. இது ஒரு காரணம். எஸ்கேபிசம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இது போலியாக அதில் போய் தப்பிச்சுகள், இது நிஜத்தில் கஷ்டப்படுறாங்க, அது தற்காலிகமாக அதில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது. அடுத்தது பாராஸ் சோஷியலிசம். இது என்னென்னா, சினிமா நட்சத்திரங்களும் தங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ரசிகர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள். இதனால் தங்களின் சொந்த அடையாளத்தையும் மறைத்து அந்த நடிகரின் அடையாளத்தோடு தாங்கள் இணைத்து கொள்கிறார்கள். இந்த ஐடென்டிஃபிகேஷன் டிஸார்டர் இவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய நடிகர்கள் போட்டிருக்க அதே மாதிரி ஒப்பனையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மேனரிசம் இருக்கும், பேச்சு எல்லாமே அப்படி இருக்கும். அது அப்படியே இவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அடுத்தது பிரதிபலிப்பு திருப்தி. பிரதிபலிப்பு திருப்தி அப்படின்னா, நிஜ வாழ்க்கையில் தங்களால் சாதிக்க முடியாத விஷயங்களை, உதாரணமாக வில்லனை அடிப்பது, பெரும் பணக்காரனாவது, திரையில் உள்ள கதாநாயகன் செய்யும்போது தாங்களே அதை செய்தது போன்ற ஒரு போலி திருப்தியும் தன் மூளைக்கு கிடைக்கிறது. அதனால் அப்படியே தானே அதில் பெரும் பணக்காரனாக ஆகிறதாகவும், வில்லனை போட்டு உதைக்கிறதாகவும் இப்படியே ஒரு கற்பனையில் அவங்க பொருத்திட்டு இருக்காங்க அவங்க. அடுத்தது, இது முக்கியமான ஒரு காரணம், டோபமைன் தூண்டல் அப்படின்னு. டோபமைன்னா மூளையில் இருக்கிற சுரப்பி. அதில் மூளையில் இருக்கிற சுரப்பியிலேருந்து சுரக்கிற ஒரு பொருள். அது சினிமாவில் உள்ள வண்ணமயமான காட்சிகள், இசை மற்றும் உணர்ச்சிகரமான கதைகள் மூளையின் டோபமைன் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறது. இதுவே மீண்டும் மீண்டும் சினிமா பார்க்க தூண்டும் ஒரு பழக்கமாக மாறுகிறது அப்படின்னு ஒரு அடிக்ஷன். இது ஒரு பழக்கம் மாறி போயிடுது. இது அடிக்ஷன் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த காரணங்கள் உளவியல் காரணங்களாக சொல்லப்படுது. அடுத்தது நம்ம எதுக்கு போயிடுவோம், மோகத்தின் இரு வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மோகத்துக்குள்ள சினிமா மோகத்தில் எத்தனை இரு வகை மோகமாக சொல்லப்படுது. இது நுகர்வோர் மோகம். நுகர்வோர் மோகம் எந்த நேரம் சினிமா பார்ப்பது, படங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பது, நட்சத்திரங்களின் நிஜ வாழ்க்கையை தீவிரமாக பின்தொடர்வது. அப்படி சினிமா ஆக்டரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி தான் என்ன நடந்துருக்கோம், வேறு சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி நடந்துகிட்ருப்பாங்க. இது நுகர்வோர் மோகம் அப்படின்னு சொல்கிறது. திரையுலக மோகம். இது திரையுலக மோகம்னா, அவங்க சினிமா வாய்ப்பு கிடைக்கணும், சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும், அது மாதிரி நினைப்பாங்க. எப்படியாவது சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் என்று தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து அதன் பின்னால் வெறித்தனமாக அலைவார்கள். சினிமாவில் சான்ஸ் கிடைக்கணும், சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னு ரொம்ப மோகமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இது சொல்லுது. இது அடுத்தது, இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். இப்போ உண்மையான நிலை மறதி. உண்மை நிலை மறதி சினிமா காட்டும் மிகப்படுத்தப்பட்ட காதல், சண்டை மற்றும் வாழ்க்கையை உண்மை என்று நம்பி நிஜ வாழ்க்கையில் அதே போன்ற எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொண்டு ஏமாற்றுவது இங்கு காரணமாக இருக்குது. இதனால் எப்படும் பாதிப்புகள் நடக்குது. இதில்
அடுத்தது அதிதீவிர ரசிகர் மனநிலை. இந்த மனநிலையில் தனது பிடித்த நடிகருக்கு சமூக வலைதளங்களில் சண்டையிடுவது, நிஜ வாழ்க்கையில் கடமைகளை புறக்கணிப்பது. அதனால் சண்டை போட்டிருக்காங்க. நிஜ வாழ்க்கையில் அவங்க என்ன அதெல்லாம் மறந்து போயிட்டு அந்த நடிகருக்காக இருந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இது அதிதீவிர ரசிகர் மனநிலை போயிடுது அவங்களுக்கு. அடுத்து முக்கியமாக சுய அடையாள இழப்பு. தனது சொந்த தனித்துவத்தை, பர்சனாலிட்டி, தனி இண்டிவிஜுவலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை மறந்து ஒரு சினிமா கதாபாத்திரத்தின் போலவே அல்லது நடிகரை போலவே வாழ முயற்சிக்கிறாங்க அவங்க. அது போலவே தன்னோட ஐடென்டிஃபிகேஷன் எழுந்துட்டு அவங்களை போலவே நடை உடை பாவனை எல்லாமே இருந்து போயிடுது. இவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியறதில்ல. அதை மாதிரி நிலைமை போயிடுது. அடுத்தது மாற்றுப்பார்வை அப்படின்னா, இருப்பினும் சிலுவையில் சில சினிமாவினால சில நல்லதும் இருக்குது. சினிமா தெரபி அப்படின்னு ஒன்று இருக்குது. சிகிச்சையும் உள்ளது. சரியான முறையில் திரைப்படங்களை பார்ப்பது ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும், உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளவும், அவங்களுடைய அப்படியே அதை புரிந்து அதிலேருந்து அவங்கள கஷ்டத்தை வெளியே கொண்டு வந்து அவங்கள குணப்படுத்துவது சினிமா தெரபி உதவுது. அதனால் இது எல்லையை தாண்டி மோகமாக மாற்றும்போது மட்டுமே மனநல பாதிப்புகளை கருதப்படுகிறது. ஒரு எல்லை தாண்டி போச்சுன்னா அது மாதிரி ஒரு மோகமாக வந்துடும். அது தீர்க்கறதுக்கு இந்த தெரபி, சினிமா தெரபி உதவுது. இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.